அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகல நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அல்லேலூயா. இதை பார்க்கிறோம், ஆண்டவர் வார்த்தை மூலமாக சொல்லுகிறார், இப்படியாக பெருக கடவுள் என்று. வார்த்தை என்றால் நாங்கள் பார்க்கிறோம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பறவைகளை, நீரிலே வாழுகிற ஜீவ ஜந்துக்களை, மீன்களை, இப்படியாக காட்டு மிருகங்களை இப்படியாக படைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கிறார். அவரை வார்த்தை என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படியாக ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருக கடவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதிலே சொல்லப்படுகிறது வேதத்திலே, நீங்க ஆண்டவர் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருக கடவீர்கள் என்று ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதன் பிரகாரம் இன்று பார்க்கிறோம், எத்தனையோ பறவைகள், மீன்கள் கடலிலே பிடிக்கிறார்கள், ஆனால் குறையவில்லை, அது பலுகி பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இப்படியாக பார்க்கிறோம், வார்த்தை மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பறவைகளை, மீன்களை, மிருக ஜீவன்களை படைக்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 1:26 28 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதிலே பார்க்கிறோம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். நமது சாயலாக. இதிலே நான் ஒருவனாக இருந்தால் நான் சொல்வேன், எனது சாயலாக நான் ஒன்றை உருவாக்குவேன், அப்படியாக நான் சொல்ல வேண்டும். ஆனால் நமது சாயலாக உருவாக்குவோம் என்றால் அந்த இடத்திலே ஒருவர் இல்லை, 2 அல்லது 3 பேர், அப்படியாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்க வேண்டும். அதிலே தேவன் சொல்லுகிறார், நமது சாயலாக மனுஷனை உருவாக்குவோம் என்று. இதிலே பார்க்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்படியாக பிதா திருத்துவமான தேவன், ஆண்டவர் திருத்துவமான தேவன். பிதாவாக வெளிப்பட்டார், குமாரனாக வெளிப்பட்டார், பரிசுத்த ஆவியானவராக வெளிப்பட்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வேதத்திலே பார்க்கிறோம், குமாரன் மூலமாக பிதா வெளிப்பட்டார் என்று. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் வெளிப்பட்ட போது அநேகர் அவரை கண்டார்கள். இப்பொழுது நாங்கள் அவரை பரிசுத்த ஆவியானவர் வடிவிலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் வடிவிலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பதில் தருகிறார். அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறார். இந்த காலம் ஆவியானவருடைய காலமாக இருக்கிறது. அவரை எங்களை வழி நடத்துகிறார். நாங்கள் இடதுபுறம் சாய்ந்தாலும் வலதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற வார்த்தையை எங்களுடைய காதுகள் கேட்கும்படியாய், நாங்கள் அதன்படியாய் நடக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார்.
இதிலே பார்க்கிறோம், நமது ரூபத்தின்படியே என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய அந்த திருத்துவ சாயலாக ஆண்டவர் மனுஷனை படைப்போமாக என்று சொல்லுகிறார். இதிலே நமது சாயலாக என்று சொன்னவர் இதிலே அடுத்ததாக இருக்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று. 26வது வசனம் சொல்லுகிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோம் என்று அவர் திருத்துவமாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே 27வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக, தம்முடைய என்றால் ஒருவர். தேவனே இதிலே 26வது வசனத்திலே திருத்துவமாக சொல்லுகிறார். பிறகு அடுத்த வசனத்திலே சொல்கிறார் தம்முடைய சாயலாக என்று. மூவரும் ஒருவரே என்கிற அந்த காரியத்தை இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று இதிலே பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் என்ன திருத்துவம்? தம்முடைய சாயலாக தேவன் நமது சாயலாக சிருஷ்டித்தோம் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தால், மனுஷரையும் தன்னுடைய சாயலாக திருத்துவமான மனுஷனாக உருவாக்குகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆக தேவன் இருப்பது போல் மனுஷனையும் ஆவி ஆத்துமா சரீரமாக ஆண்டவர் உருவாக்குகிறார். அதான் நிறைய பேர் சொல்லுவார்கள், ஆவி பிரிந்து விட்டால் செத்த பிணமாக கிடப்பார்கள் என்று. அப்படியாக ஆவி ஆத்துமா, மனுஷனுக்கு ஆவி வேண்டும், ஆத்துமா வேண்டும், சரீரம் வேண்டும். மூன்றும் சேர்ந்தால் தான் மனுஷன். மூன்றில் எந்த ஒரு காரியம் இல்லாவிட்டாலும் அவன் பிணம், அவன் இல்லை, அவன் பிரயோஜனமற்றவனாக இருக்கிறான். ஆவி ஆத்துமா சரீரம். அப்படியாக ஆண்டவர் தம்முடைய சாயலாக உருவாக்குகிறார். பிரியமானவர்களே, தேவன் திருத்துவமாக இருக்கிறார். அதே போல் மனுஷனையும் தமது சாயலாக திருத்துவமாக உருவாக்கினார். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமீன். இதிலே பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாங்கள் முதல் வசனங்களிலே பார்த்தோம், ஆண்டவர் தமது ரூபத்தின்படியாய் மனுஷரை உருவாக்கினார் என்று. அந்த மனுஷன் காலப்போக்கிலே தேவனை மறந்து தன்னுடைய மனம் போன போக்கிலே திரிந்து பாவங்களை செய்து தனக்கு தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இருக்கையிலே தனக்கு என்று சில உருவங்களை உருவாக்கி இப்படி வழிபாடுகளை செய்து தேவனை மறந்து வேறு பாதையிலே மனுஷன் செல்லுகிறான். வேசித்தனம், விபச்சாரம் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு மனுஷன் பிரிந்து வேறு வழியாக செல்லுகிறான். அப்படியான காலத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனுஷனுடைய பாவத்தை தானே சுமந்து எங்களுக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகம் சென்றார். இப்படியாக என்று ஆவியானவர் அவர் சென்று பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார். பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மத்தியிலே அனுப்பி இன்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படியாக பாவம் செய்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு பிரிந்திருந்தது. அப்படி பிரிந்திருந்த வேளையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியிலே எங்களுக்காய் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். அந்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. நாங்கள் பிரிந்து இப்படியாக தேவனை அறியாது படைத்தவரை அறியாமல் இருந்த பொழுது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை இந்த பூமியிலே கொண்டு வருகிறார். தான் மனிதனாக பிறந்து இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் புதிய ஒரு உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டித்த தெய்வம், தமது ரூபமாக மனுஷனை உருவாக்கிய தெய்வம் இந்த மனுஷரை காப்பாற்றுவதற்காக ஒரு உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். அந்த உடன்படிக்கை தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா! அவ்வளவு நல்ல தேவன். அவரை நம்பினால் காணும், அவரை நம்பினால் காணும். அவருடைய விசுவாசம் வைத்தார். எல்லோரும், நாங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாய் அவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதற்கு நாங்கள் ஒன்றுமே செலவழிக்க தேவையில்லை, ஒன்றுமே அவருக்கு கொடுக்க தேவையில்லை. நம்ப வேண்டும். அவரை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்குகள் ஊடாக நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏனென்றால் தேவர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அந்த தைரியத்திலே நாங்கள் செல்லுவோம். ஒன்றும் எங்களை அணுகப் போவதில்லை. எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்குகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒன்றும் எங்களை அணுகவில்லை. காரணம், தேவன் எங்களோடு இருக்கிறார். எல்லோரும் பெரியவர் எங்களோடு இருக்கிறார். அவர் சகல காரியங்களையும் முறியடித்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவன் அல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வமாக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும்போது இவ்வளவு வெற்றியான வாழ்க்கை. அடுத்த வசனத்தை நான்